சூத்திரத்தில் சொல்ல போறார். இப்போ யோகம்ங்கிற சொல்லுக்கு விளக்கத்தை நம்ம இரண்டாவது சூத்திரத்தில் பார்க்க போறோம். இங்க நம்ம பார்க்க வேண்டாம். அப்ப இங்க என்ன சொல்றார்? யோகத்தை பற்றிய சாசனம் என்றால் உபதேசம், விளக்கம். யோகத்தை பற்றிய விளக்கமானது அத ஆரம்பமாகின்றது. யோகக அனுசிஷ்யதே அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவது. யோகக அனுசிஷ்யதேனா யோகத்தை பற்றிய விளக்கம் இப்பொழுது உபதேசிக்கப்படுகின்றது. அதாவது நான் யோகத்தை பற்றிய விளக்கத்தை அல்லது உபதேசத்தை செய்ய ஆரம்பிக்கின்றேன் அப்படிங்கிறது அறிமுகம். இனி அணுங்கிற சொல்லுக்கு வந்தா, பதஞ்சலிக்கு இந்த அறிவு எங்கிருந்து கிடைச்சதுன்னு ஒரு கேள்வி வருகின்றது. ஏன்னா பதஞ்சலி என்ன பண்றார்? நம்முடைய மனதை பற்றிய அல்லது யோக சாஸ்திரத்தை உருவாக்குகின்றார். இப்போ அவர் யோசிச்சு பார்க்கிறார், இந்த அறிவு எனக்கு எப்படி கிடைக்கும்?